தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. போதைப்பொருள் உழைக்கல் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு தொடர்பாக போலீசார் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. துக்ளக் ஜாமீன் மனு மீது காவல்துறை பதிலளிக்க சென்னை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம். விவரங்கள். போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் மன்சூர் அலிகானுடைய மகன் ஜாமீன் கோரிய வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முகப்பேர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு கைபேசி செயலி மூலமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கல்லூரி மாணவர்கள் 5 பேர் ஜேஜி நகர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். விசாரணையில் போதைப் பொருள் கடத்தலில் நடிகர் மன்சூர் அலிகானுடைய மகன் அலிகான் துக்ளக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து ஜேஜே நகர் போலீசார் துக்ளக்கை டிசம்பர் 4ஆம் தேதி அன்று கைது செய்திருந்தனர். இந்நிலையில துக்ளக்கினுடைய ஜாமீன் கோரிய மனுவை அம்பத்தூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து சென்னை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி துக்ளக் சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தனக்கு ஜாமீன் வழங்கினால் நீதிமன்றம் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மனு சென்னை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கோவிந்தராஜன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் தன்னிடம் இருந்து எந்த போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்படாத நிலையில் தன்னை கைது செய்துள்ளதாகவும் இந்த வழக்கில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை எனவும் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து நீதிபதி மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் மீதான விசாரணை டிசம்பர் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.